தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஜோசப் விஜய் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறாரு. அவர் ஒரு கடன் தள்ளுபடி அறிவிச்சிருக்காரு, விவசாய கடன் தள்ளுபடி அறிவிச்சிருக்காரு. ஆனால் இது யார் சொல்லி கொடுத்த இந்த திட்டம், இந்த பட்டியல்னு தெரியல. விவசாயி நாட்டினுடைய முதுகெலும்புன்னு அவர் தான் சொன்னார் தேர்தல் பிரச்சாரத்தில். இப்போ முதலமைச்சர் அவர் தான் இருக்காரு. இன்னைக்கு விவசாயியுடைய முதுகெலும்பை அவர் தான் உடைக்கிறாரு. தேர்தல் வாக்குறுதியில் 2000 தேர்தல் வாக்குறுதியில் அவர் சொன்னார், டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் சொன்னார். என்ன சொன்னார்னா, 5 ஏக்கருக்கு கீழ் உள்ள விவசாயிகளுக்கு 100% கடன் பயிர்களின் தள்ளுபடி செய்யப்படும் என்றும், அதே 5 ஏக்கருக்கு மேலே உள்ள விவசாயிகளுக்கு 50% பயிர்களின் தள்ளுபடி பண்ணும் என்று அவர் தான் வாக்குறுதி அறிவிச்சாரு. அவர் தான் விவசாயிகள் கும்பிட வேண்டியவர்கள், தெய்வமானவர்கள், தெய்வத்துக்கு நிகரானவர்கள் அப்படின்னு சொன்னாரு. அடுத்தது விவசாயிகளை இந்த நாட்டினுடைய முதுகெலும்புன்னு சொன்னாரு. இன்னைக்கு விவசாயிகள் தான் சோறு போடுறான், அதனால நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க வாக்குறுதி சொன்னதுல சரியா? வாக்குறுதி என்னாச்சு? இன்னைக்கு விவசாய கடன் 50,000 என்று ஒரு பட்டியலிட்டு 50,000 கடன் வாங்கியிருக்கவங்களுக்கு 50,000 தள்ளுபடி, 60,000 பயிர்கடன் பெற்றவர்களுக்கு 40,000 தள்ளுபடி, 70,000 கடன் பெற்றவர்களுக்கு 30,000 தள்ளுபடி, 80,000 கடன் பெற்றவர்களுக்கு 20,000 தள்ளுபடி, 90,000 கடன் பெற்றவர்களுக்கு 10,000 தள்ளுபடி. அதே நேரத்தில் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே வாங்கினவர்களுக்கு வெறும் 5,000 ரூபாய் தள்ளுபடி என அறிவித்திருப்பது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல் எங்களுக்கு உள்ளது. ஆனால் தமிழக முதலமைச்சர் அவர்களே, தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னீங்க? இந்த மக்களை ஏமாற்றுவதற்கா இல்லை இந்த விவசாயிகளை ஏமாற்றுவதற்கா? நீங்கள் தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னீங்களோ அதுபடி எங்களுக்கு முழு கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். இல்லைன்னா விவசாயியுடைய நிலைமை இன்றைக்கு எப்படி நாங்கள் திருவோடு ஏந்தி பிச்சை எடுக்கும் போராட்டம் நடத்துகிறோமோ அதேமாரி திருவோடு ஏந்தி பிச்சை எடுக்கிறதுக்கு நாங்கள் வந்துடுவோம் வெளியில். இன்னைக்கு உர வேலை பார்த்தீங்கன்னா, தேர்தலுக்கு முன்னாடி பேக்டம் பாஸ் யானை மார்க் பார்த்தீங்கன்னா 1,350 ரூபா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2,150 ரூபா. அப்படிங்கிறப்ப நாங்கள் எப்படி விவசாயம் செய்ய முடியும்? இன்னைக்கு உற்பத்தி பண்ணணும்னா, ஒரு ஏக்கர்ல உற்பத்தி பண்ணா குறைஞ்சது 50,000 செலவாகுது. இன்னைக்கு ஆள் கிடைக்கல. இன்னைக்கு நம்ம ஆளுங்க விவசாயத்தை கைவிட்டு பெங்களூரு, மும்பை, டெல்லி, சென்னை போன்ற நகரங்களுக்கு சென்றாங்க கட்டட வேலை செய்யறதுக்கு. விவசாயம் அழிந்து கொண்டே வருகிறது. எங்களுடைய நிலைமை அறிந்து தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் உடனடியாக முழு கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடந்தது.